நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மீகாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 2. புக் ஆஃப் மீகா சாப்டர் 4 verse 2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இந்த வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யம் பூமி எங்கும் ஸ்தாபிக்கப்படுங்கிறத தெளிவாக காண்பிக்குது. இதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த நாட்கள்லயே வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வசனமும் அப்படியான ஒன்றே. இந்த வார்த்தைகள் மீகா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது மாத்திரமில்ல, இவருடைய சமகால தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்கள் அப்படியே ஏசாயா 2வது அதிகாரத்துல 2, 3, 4வது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளின் சத்தியத்துவத்தை இது வெளிப்படுத்துது. அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நடக்க போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். சொல்லப்பட்டபடி ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல இந்தபடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இப்படியாக மீகா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. இங்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெளிவா புரியும். மத்தேயு 28வது அதிகாரத்துல தன்னுடைய சீஷர்கள் நோக்கி தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட வார்த்தைகள் எப்படி மீகா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை உறுதிப்படுத்துதுங்கிறத விளக்கமா நம்ம பார்க்கலாம். மீகா 4வது அதிகாரத்துல நாம பார்த்த வசனத்துல திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள்னு சொல்றாங்க. அப்போ இந்த பூமியின் திரளான ஜாதிகளுக்கு சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசித்து தேவனை நோக்கி போகணுங்கிற ஆர்வத்தை ஆரம்பிப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் தமது வழியை அவர்களுக்கு போதிப்பாருங்கிறத அவருடைய வசனங்களை கொண்டு அறிந்து கொள்வாங்க. இந்த வசனமானது அவங்களுக்கு யார் மூலமாக வெளிப்படும்? இங்க எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டாரோ, இந்த நாட்கள்ல ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவருடைய சீஷர்களாகவே இருக்கிறாங்க, தேவனுடைய சபையாக இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாகவே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுவாரு. அதனால்தான் இந்த வசனத்தோடைய கடைசியில, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. சியோன்கிறது தேவ ஜனத்தை குறிப்பிடுது. அவர்கள் மூலமாக வேதம் அநேகருக்கு பிரசங்கிக்கப்படும். அவர்களுடைய வாழ்க்கை நடையிலிருந்தும் அவர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தைகள்ல இருந்தும் வேதம் வெளிப்படுகிற விதமாக இருக்கும். அதே போல எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம்னு சொல்லப்படும் போது எருசலேம் சபையை குறிக்கிறதாக இருக்கு. நாமே தனிப்பட்ட விதத்திலும் கூடி வரும்போதும் சபையாக காணப்படுகிறோம். நம்மிடத்திலிருந்து அவருடைய வசனம் வெளிப்படும். இப்படியாக தேவ பிள்ளைகள் மூலமாகவே அநேகருக்கு வேதம் வெளிப்படுத்தப்படும், வசனங்கள் பிரசித்தமாகும். இதை அறிந்து கொண்டு திரள் கூட்ட ஜனம் ரட்சிப்புக்குள்ளாவாங்க. அப்படி ரட்சிப்புண்டாகிற நாட்களையே நாம காணவிருக்கிறோம். இதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கு வேண்டாமா? இந்த வார்த்தைகளை அறிந்து கொண்டு நம்மிலிருந்து கர்த்தருடைய வேதமும் அவருடைய வசனமும் வெளிப்படணுங்கிற முனைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கணும். அந்தப்படியான செயல்பாடுகளுக்குள்ளார நாம செல்லணும். அப்போதுதான் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்த முடியும். அவருடைய வருகையில அநேகர் அவரோடு கூட்டி செல்ல முடியும். இதை நாம அறிந்து கொள்வதற்காக அந்த நாட்களிலேயே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மீகா, ஏசாயா போன்ற சமகால தீர்க்கதரிசிகள் ஒரே மாதிரியான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுறாரு. இதை அறிந்து கொண்டு நம்மிலிருந்து வேதம் வெளிப்படவும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகவும் அவரிடத்துல நாம ஒப்பு கொடுப்போமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கடைசி நாட்கள்ல திரள் கூட்ட ஜனங்கள் உம்மை நோக்கி வருவார்கள்ங்கிறத உம்முடைய தீர்க்கதரிசிகள் அந்த நாட்கள்லயே சொல்லியிருக்காங்க தகப்பனே. அப்படியாக இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகள் நீங்க எங்களுக்கு நினைப்பூட்டி தேவ பிள்ளைகளாகிய நாங்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்துகிறவர்களாய் எங்களிலிருந்து வேதமும் உம்முடைய வசனமும் வெளிப்படும்படியாக நடந்து கொள்ளணுங்கிறத காண்பிக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய உன்னதமான சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நீர் பயன்படுத்தும் பாத்திரமாக நாங்க மாறுவதற்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்படியாக தேவரீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.